ஆனால் இரவு ஆக ஆக விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்குகின்றன. அங்கே மல்லிகை பூக்கள் இல்லாத போதிலும் மல்லிகை பூவின் மெல்லிய இனிமையான வாசனை காற்றை நிரப்புகிறது. தூரத்தில் இருந்து பாடும் தாலாட்டு போல ஒரு மெல்லிய இசைக்காற்றில் மிதக்கிறது. அந்த மெல்லிசை கவிதாவிற்கு எங்கோ கேட்டது போல தோன்றுகிறது. ஆனால் அதை அவளால் நினைவுபடுத்த முடியவில்லை. அடுத்த நாள் அவர்கள் கிராமத்தின் இடிபாடுகளை ஆய்வு செய்கிறார்கள். பழைய கோவிலில் ஒரு பெண்ணின் கையில் ஒரு குழந்தை இருப்பது போல செதுக்கப்பட்ட ஒரு அழகான சிலையை அவர்கள் காண்கிறார்கள். அதுவரை அமைதியாக இருந்த முருகன் மெதுவாக பேசுகிறார். இவள் தேவகி என்கிறார். அவள் அன்னத்தூரில் இருந்த ஒரு இளம் தாய். அவளது குழந்தைக்கு கடும் நோய் வந்தது. அதை குணப்படுத்த காட்டுக்குள் ஒரு அரிய மூலிகை செடியை தேடி சென்றாள். அவள் ஒரு புயலில் சிக்கித் திக்கித் திசை தெரியாமல் அலைந்தாள். அதன் பின் அவள் திரும்பி வரவே இல்லை. கிராம மக்கள் அவளை பல நாட்கள் தேடினார்கள். ஆனால் அவர்கள் கண்டெடுத்தது அவளது குழந்தையை மட்டுமே. அது அவர்களின் வீட்டில் தனியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. குழந்தை உயிரோடு இருந்தது, ஆனால் தாய் காணாமல் போயிருந்தாள். முருகன் இந்த கதையை சொல்லும்போது கவிதா மனதிற்குள் ஒரு ஆழ்ந்த சோகத்தை உணர்கிறாள். அந்த சிலையை சுத்தம் செய்ய அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது.